வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாங்க வந்து ஒரு மினி மார்க்கெட் vlogன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது 2 டேஸ்க்கான vlog வீடியோ. நான் அதை கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவா போட்டிருக்கேன். பிகாஸ் வந்து செப்பரேட்டா போட்டா ஒரு 3.5 மினிட்ஸ் வரும். ஸோ ஓவராலா ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட வந்து இந்த வீடியோ சேர்த்து அப்படியே கம்பைல் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இது மார்க்கெட் போனது. கொஞ்சம் பேங்கிள்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதா இருந்தது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக. அதனால கொஞ்சம் பேங்கிள்ஸ் எல்லாம் வாங்கணும். மார்க்கெட்ல பேங்கிள்ஸ் வாங்கினோம்னா லைக் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பிரைஸும் வந்து ஓரளவு நமக்கு கம்மியா கிடைக்கும் அண்ட் கலெக்ஷன்ஸும் ஜாஸ்தி இருக்கும். இது வந்து பாண்டியில நேரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற மார்க்கெட். இந்த மார்க்கெட்டுக்கு வந்து நமக்கு செப்பரேட்டா கார் பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மார்க்கெட்ல கார் பார்க் பண்றது நம்ம வந்து கிளாத்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸா இருக்கட்டும், இல்ல மார்க்கெட்ல வெஜிடபிள்ஸோ இந்த மாதிரி நார்மலா இப்போ வீட்டுக்கு தேவையான நிறைய அந்த கிராசரிஸ் எல்லாமே இந்த மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தேவையானது இந்த பேங்கிள்ஸ், பூ, அப்புறம் கொஞ்சம் பழம், இதெல்லாமே வந்து அன்னைக்கு ஷாப் பண்றதா பிளான். பட் அன்னைக்கு ஒரே நாளுங்களால கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியல. ஸோ 2 நாளா போய் பண்ற மாதிரி இருந்தது. யூஸ்வலா வந்து நாங்க மார்க்கெட் வந்து வீக்லி ஒன்ஸ் போயிடுவோம். எங்க வீட்டுக்கு லைக் ஏதாவது இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்கணும்னா மார்க்கெட்ல தான் வாங்குவோம். ரோட் சைட்ல ரொம்ப வயசான பாட்டி எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டதான் யூஸ்வலா நாங்க வந்து எவ்ரி வீக் வாங்குவோம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் எவ்ரி வீக் என்ன நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்றேன். இது வந்து கிஃப்ட்டுக்கு பாத்திரம் வச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த பாக்ஸ் வாங்கிறதுக்காக ஒரு பாத்திரம் கடைக்கு வந்திருந்தோம். ஆனா சரியான கன்ஃபியூஷன். பிகாஸ் நிறைய பாத்திரம் சூப்பரான மாடல்ஸ்ல அழகழகா இருந்தது. பட் நான் வந்து நல்லா க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு டப்பா மாதிரி ஒண்ணு வாங்கிக்கலாம் சொல்லிட்டு அது உள்ளே நம்ம லட்டு அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு அழகா கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அத்தைக்கும் அது பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே நான், அத்தை, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் போயிருந்தோம். கூட பாப்பாவும் வந்திருந்தாங்க. யூஸ்வலா எனக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் போறது, இந்த மாதிரி ரொம்ப தூரம் நடந்து போறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன். அதனால எங்க போனாலும் அவரை வந்து என்னை கூட்டிட்டு போயிட சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷாப்பிங் ஆல்ரெடி 9:45 ஆயிடுச்சு. பாண்டியில நெரு ஸ்ட்ரீட்ல 10 o'clock வரைக்கும் ஓரளவு ஷாப்ஸ் எல்லாமே ஓப்பனா இருக்கும். நாங்க வீட்டுக்கு போகும்போது டைம் வந்து அரௌண்ட் ஒரு 10:15 to 10:30 இருக்கும். பிகாஸ் வந்து நாங்க மார்க்கெட் போனதே வந்து 8:45க்கு தான் போனோம். ஸோ பொறுமையா போனதுனால ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுல இருந்து கிளம்பி அத்தை வீட்டுக்கு போயிட்டு அத்தையா பிக்கப் பண்ணிட்டு போறதுக்கு கொஞ்சம் 8:45 கிட்ட டைம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நாங்க போனதுதான். அப்படியே குவிக்கா நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ நேரு ஸ்ட்ரீட் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம். எல்லா ஷாப்ஸும் அப்பதான் முடிச்சுட்டு வைண்ட் அப் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டைம்ல வந்து நம்ம கிரௌடு கம்மியா இருக்கிறதுனால நமக்கு வந்து டிராபிக் இல்லாம ஈஸியா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொறுமையா நம்ம வீட்டுக்கு அப்படியே நம்ம போயிடலாம். அண்ட் அன்னைக்கு டின்னர் வந்து நாங்க வெளியவே நாங்க சாப்பிட்டுட்டோம். ரைஸ் சாப்பிட்டோம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு நீங்க நெக்ஸ்ட் பாக்குறது வந்து நெக்ஸ்ட் டே. அப்போ வந்து நாங்க வந்து ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. அதெல்லாம் சேர்ந்து வாங்கிட்டோம். ஒரு 1 hourல சரியான மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் வெதர் வந்து எக்ஸலண்டா இருந்தது. அது வந்து நம்ம சம்மர்ல வந்து ஒரு ரெயின் வரும்போது நமக்கு எவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஒரு கோன் ஒன்று வாங்கியிருந்தேன். பட் நான் இது எனக்கு வைக்க பிடிக்கல. பிகாஸ் வந்து இது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரி இருந்தாலும் அந்த கையில ரவுண்டாவே வச்சுப்பாங்க இல்லையா, நம்ம ட்ரெடிஷ்னலா வைப்போம் இல்லையா மருதாணில, அதுவே நான் வச்சுட்டேன். ஸோ அது வந்து ட்ரை பண்ணல. அதனால அதை பத்தி நான் வீடியோ போடல. பட் நான் அதை வாங்கினேன், அப்படியே தான் இருக்கு நான் யூஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் டே வாங்கினா நம்ம ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ன்றதுனால அதை மட்டும் நாங்க நெக்ஸ்ட் டே வச்சுக்கிட்டோம். லைக் ஃபங்க்ஷனுக்கு 1 டேக்கு முன்னாடி. ஸோ மார்க்கெட் தான் ஆஸ் யூஷுவல், அதே மார்க்கெட் தான். மார்க்கெட் ஸ்டார்டிங்லேயே வந்து ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாவே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்கும், அப்புறம் பூ இருக்கும், அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் இருக்கும். இந்த குழம்பு தூளோ அதெல்லாமே இருக்கும். இங்க குட்டி குட்டியான லோக்கல் வெண்டர்ஸ் வந்து கடை வச்சிருப்பாங்க. எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் இங்க கிடைக்கும். இங்க லைக் நம்ம வந்து நாட்டுக்காயெல்லாம் வந்து சில சமயம் கடையில இருக்காது இல்லையா, அது எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும். எல்லாமே இருக்கும். நீங்க சொல்ல போனா நமக்கு அந்த சீசன்ல என்ன அவைலபிளா இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்க இருக்காது. நார்மலா சீசன் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மருந்து போடாத பழம் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதனாலதான் நாங்க இவங்க கிட்டதான் வாங்குவோம். யூஸ்வலா பழக்கடையில வந்து மாம்பழம் நாங்க வாங்கவும் மாட்டோம், வாங்கினதும் கிடையாது. பழக்கடையில மாதுளம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் வாங்குவோம். பட் இந்த மாதிரி சில பேர் மாம்பழம் மட்டும் விற்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட மட்டும் நாங்க மாம்பழம் வாங்கியிருந்தோம். இது கிலோ வந்து 60 rupees என்னமோ சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 kgs வாங்கியிருந்தோம். ஒண்ணு சாப்பிடறதுக்கு ஒண்ணு தாம்பளத்துல வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தோம். வெளியே வந்துட்டு வாழைப்பழம் மட்டும் ஒரு ஒரு சீப்பு பெருசா ஒண்ணு வாங்கினோம். யூஸ்வலா மார்க்கெட்ல வாங்கினோம்னா காஸ்ட் கம்மியாவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்பாக்டரியா இருக்கும். பார்த்து சூஸ் பண்ணி வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
நான் வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு தேவையான திராட்சை, அப்புறம் வந்து இந்த சப்போட்டா அதெல்லாமே கொஞ்சம் வச்சிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் வாங்கிட்டு, அப்புறம் வாழை இலை எல்லாமே நாளைக்கு மார்னிங் வாங்கிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பூவும் நாங்க அன்னைக்கு நைட்டு வாங்கல. பிகாஸ் பூ வந்து மார்னிங்ல இருந்து இருக்கிறதுனால மோஸ்டா நைட்டு பூத்து இருக்கும். அதை நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு ஈவினிங் யூஸ் பண்ணும்போது இன்னும் வந்து ஒரு மாதிரி பழசாடுன்றதுனால அந்த வாழை இலையும் பூவையும் நெக்ஸ்ட் டே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. நான் சொன்ன அந்த பார்க்கிங் ஏரியா ஆப்போசிட்ல இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பார்க்கிங் ஏரியா. யூஸ்வலா வந்து இந்த மார்க்கெட் எப்பவுமே வந்து பிஸியா தான் இருக்கும். நீங்க எந்த டைம் வந்தாலுமே இந்த மார்க்கெட்ல வந்து கூட்டம் வந்துட்டே தான் இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் இதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது நான் கார் பார்க்கிங்ல இருந்து வெளியே போற செக்மெண்ட், எல்லா திங்ஸையும் கார்ல வச்சுட்டு நம்ம வந்து வெளியே போலாம். இது சூப்பரான ஒரு இடம். நம்ம பார்க்கிங் வந்து மார்க்கெட்க்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால நீங்க அந்த வெயிட் எல்லாம் ரொம்ப தூரம் கேரி பண்ணிட்டு வர வேண்டாம். அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம வந்து கார்ல வச்சு அப்படியே அங்க வந்து கிளம்பிடலாம். பார்க்கிங்க்கு வந்து 40 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பொறுமையா கூட வந்து நம்ம கார் எடுத்துக்கலாம். ஆப்வியஸா நம்ம ஒரு 1.5 hours 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம் மார்க்கெட்ல. அதுக்கு மேல மார்க்கெட்ல வாங்க காய்கறியோ இல்லை எதுவுமே அந்த அளவு இருக்காது. சோ அதுக்குள்ளவே நமக்கு வந்து ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிடும். நாங்க யூஸ்வலா இங்கதான் பார்க் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல வந்து கிராசரிஸ், ஏதாவது கிராசரி வாங்க மாட்டோம் மார்க்கெட்ல. இது வெஜிடபிள்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், யூஸ்வலா இங்க பார்க் பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். இல்ல போலீஸ் வந்து வெஹிக்கிள் வந்து டோ பண்ண கூட பாசிபிலிட்டி இருக்கும். ஏன்னா ரோடு ரொம்ப நேரவா இருக்கிறதுனால கார் வந்து ரோட்ல விட்டுட்டு போக முடியாது. அதனாலதான் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே பொறுமையா காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு, இந்த டைம் வந்து ஒரு 9:30 இருக்கும். எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது இந்த மார்க்கெட் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆசை பண்றேன். அண்ட் வீடியோஸ் வரும், பட் எனக்கு சொல்ற மாதிரி கம்மிங் சண்டே எனக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அப்படி இப்படிதான் வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கோம். அண்ட் எனக்கு கோல்டு இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு தொடர்ந்து வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றதுல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. ஹேவ் அ நைஸ் டே.